செய்யட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க அனுமதி கேட்டோம். கடைசி வரைக்கும் அமைதியா இருந்து ஏன் மறுக்கிறீங்க? ஏன் அப்படி என்ன மக்களுக்காக அப்ப யாரும் பேசவே கூடாதா? இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது. இது என்ன அடக்குமுறையா? மினி எமர்ஜென்சி நடக்குது. தமிழக அரசுல இன்னைக்கு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க? அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி தரப்பட்டது தானே. ஏன் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை ஏன் நசுக்கிறீங்க? ஏன் மக்களுக்காக தானே எல்லாரும் இன்னைக்கு போராடுறாங்க. எதுக்காக இத அடக்குமுறையை நீங்க கையாளுறீங்க என்பது நிச்சயமாக தமிழக முதல்வர் இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சட்டசபை நடக்குது. என்ன இன்னைக்கு நீங்க அங்க பேசுறீங்க? ஏன் அனுமதி கொடுத்தா என்ன? ஏன் பயமா? அப்ப உங்க ஆட்சி என்ன தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு எல்லாரும் புகழணுமா? கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அத்தனையும் நிறைவேற்றிட்டீங்களா? நேத்து கூட நான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வரேன். அங்க உடைந்த பாலங்களையும் மலைச்சரிவையும் அதுல இறந்து போனவர்கள் குடும்பத்தையும் சந்திச்சுட்டு தான் நான் வரேன். நான் ஒன்னும் களத்துக்கு போகாம நேரடியா பிரஸ் சந்திக்கிறவங்க கிடையாது. களத்துல என்ன உண்மை நிலை இருக்கோ அதை சொல்றோம். அதை சொல்லக்கூடாதுன்னா என்ன? இதுக்கு நம்ம ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியிலேயே வாழ்ந்து இருக்கலாமே. எதற்கு நமக்கு சுதந்திரம்? சுதந்திரம் வாங்கியும் மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதிய வைக்க முடியலன்னா இந்த ஆட்சி இருந்தா என்ன, இல்லாக்கிட்ட என்ன என்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் எழுப்புறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம். திமுகவுக்கும் தமிழக முதல்வருக்கும் தேமுதிக சார்பாக நிச்சயமாக எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம். இது சரியானது ஒரு நடவடிக்கை கிடையாது. நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அது அரசியல். இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ண இவங்க அரசியலாக்குறாங்கன்றாங்க. அப்போ நாங்க பண்ண அரசியல், நீங்க பண்ண அரசியல் இல்லையா? இது என்ன நியாயம்? இது என்ன நீதி என்பதே இன்னைக்கு ஆளும் முதல்வரிடம் நான் கேட்கிறேன். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய விஷயம். எதிர்கட்சிகள் அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க. அதுதான் ஜனநாயக நாடு. அது கருத்து சொல்லக்கூடாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிற யாருக்கும் இந்த நாட்டில் உரிமை கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன்.